ஆணவத்தின் அரக்கனாகிய கொலை. காதலுக்கும் குருதிக்கும் இடையில் போராட்டம். தலை விரித்தாடும் ஆணவ கொலை. பாசத்துக்கும் உரிமைக்கும் இடையில் ஒரு வரம்பு இருக்க வேண்டும். ஆனால் அந்த வரம்பு காதலுக்கு எதிராக நின்றால் அது ஒரு சமூக தீயாகவே மாறுகிறது. தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து இடம்பெறும் ஆணவ கொலை சம்பவங்கள் வயதை பாராது, காதலை பாராது, உரிமை என்ற பெயரில் உயிரை விலைக்கு விற்று விடுகின்றன. சமீபத்தில் திருநெல்வேலி, திண்டுக்கல், தூத்துக்குடி உள்ளிட்ட இடங்களில் நடந்த கொடூரங்கள் நம் சமூகத்தின் உள்ளார்ந்த வெறுப்பு காட்சிகளாகவே இருக்கின்றன. அந்த ஈரம் மறையும் முன் அடுத்த ஒரு கொடூரம் நிகழ்ந்துள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவி அருகே +2 படிக்கும் 17 வயது மாணவன் ஒருவருக்கு தனது வகுப்பு மாணவியுடன் ஏற்பட்ட நெருக்கமான நட்பு காரணமாக அந்த மாணவியின் 15 வயது தம்பி கடும் ஆத்திரமடைந்தார். அக்காவுடன் பழகுவதை நிறுத்துமாறு கூறியும் பொருட்படுத்தாமல் பழகியதால் அந்த சிறுவன் தனது நண்பர்களுடன் சேர்ந்து திட்டமிட்டு அறிவாளுடன் மாணவனை வீட்டிலிருந்து அழைத்து சென்று தெருவோரத்தில் வெட்டிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக 15 வயது முதல் 17 வயதுக்குள் உள்ள 5 சிறுவர்கள் சிறுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகப்பட்டு சிறுவர் சீர்திருத்த இல்லத்தில் அடைக்கப்பட்டனர். 2003 கண்ணகி முருகேசன், 2015 கோகுல்ராஜ், 2016 உடுமலை சங்கர், 2018 நந்தி சுவாதி என்று ஒரு தொற்று நோயை போல் வளர்ந்து வரும் இந்த ஆணவ கொலையின் தாக்கம் இன்று துளியும் குறையாமல் கவினிடம் வந்து சேர்ந்தது. இன்னும் நமக்கு வெளியே தெரியாதவர்கள் எத்தனையோ. ஒருவரின் காதலை கொலைக்கு காரணமாக்கும் இந்த கொடுமை எவ்வளவு தூரம் நியாயமாக இருக்க முடியும்? இவை அனைத்தும் கண்ணீரும் குருதியும் கலந்த காதல் கதைகள் அல்ல. இவை ஒரு சமூகத்தின் ஆழ்ந்த வேற்றுமையின், ஜாதி வெறியின், கட்டுப்படுத்த முடியாத ஆணவத்தின் வெளிப்பாடுகள். ஒரு சிறுவன் அக்காவுடன் பேசாதே என்பதற்காக ஒருவரை அறிவாளால் வெட்டும் அளவுக்கு செல்வதை எப்படி விளக்குவது? சிறுவன் மனதில் இந்த பெரும் அழுக்கை ஊட்டியது யார்? இந்த வெறியாட்டம் ஒரு தொற்று நோயை போல் ஒரே முறையில் பரவிக் கொண்டிருக்கிறது. ஆணவ கொலை என்பது சாதி, மதிப்பு, பெருமை மற்றும் முட்டாள்களால் இயக்கப்படும் ஒருவித சமூக வன்முறையே. இது காதலுக்கு எதிரானது மட்டுமல்ல, இது மாற்றத்தை எதிர்க்கும் மனநிலையின் வெளிப்பாடு. பெரியவர்கள் மட்டுமல்ல, சிறுவர்களும் இந்த மனநிலையை சுமந்து வளர்கின்றனர். அதனால்தான் கோகுல்ராஜ், சங்கர், கவின் மற்றும் இப்போது திருநெல்வேலியில் உள்ள +2 மாணவர் உள்ளிட்ட எல்லோரும் அந்த வெறியாட்டத்தின் பலியாளர்களாக மாறுகிறார்கள். இனி சட்டமும் சமுதாயமும் விழித்துக் கொள்ள வேண்டும். காதலின் மீது வாளை எடுக்காமல் பகுத்தறிவின் கண்ணை திறக்க வேண்டும்.